ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. நான் தான் அவங்க சாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டேக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா வாங்க. இது வந்து மார்னிங் 3:45 AM எடுத்த வீடியோ. அவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டியாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாது. நைட்டு தூங்கினா தானங்க எழுந்திருக்கிறதுக்கு சுத்தமாக தூக்கமே கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் வந்து வேறு ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு. அதனால் அவர் வந்து ஒரு 5:45க்கெலாம் வந்து ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதுக்கப்புறம் ஸ்நாக் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாகணும். அதுக்காக தான் நைட்டு ஃபுல்லாக தூக்கவே இல்லை. நம்ம ஒரு வேளை தூங்கிடுவோமோ மறந்துடுவோமோ அந்த ஒரு பதட்டத்திலே இருந்ததுனால நைட்டு சுத்தமாக தூக்கமே கிடையாது. எப்படா 4 மணி ஆகும்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே உட்காந்துருக்க வேண்டியதாகிடுச்சு. 4 மணி ஆகிற மாதிரியே தெரியல. சரி நம்மளே எழுந்துருவோன்னு சொல்லிட்டு எழுந்து ஃபர்ஸ்ட்டு வேலை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷும் பண்ணிட்டேன். காலையிலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஐப்ரோ வந்து ஒரு 2 வீக்ஸாக அப்பா வீட்டுக்கு போனதுனால த்ரெட் பண்ணாமே இருந்துச்சு. அதையுமே த்ரெட் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன நேராக கிச்சனுக்கு போக வேண்டியதான். இவ்வளோ மேக்கப் பண்ணி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் கிளம்புன்னு பார்த்தா என்னம்மா கிச்சனுக்கு வரேன்னு கேட்காதீங்க. நம்ம கொஞ்சம் நம்மளை ப்ளசன்டபுளாக வச்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த டே கொஞ்சம் நல்லா போகும். ஸோ காலையில் வேலை எழுந்ததுமே இந்த சாப்பாட்டை வந்து ஒலை வைக்கிறது தான். எப்போவுமே சரி, எனக்கு அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறமா வேலை இந்த ஒலை வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாமே ஓடும். ஸோ அதனால் சாப்பாட்டு ஒலையை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, தயிர் சாதம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிண்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. அவர் வந்து கிண்டின சாதமே நான் அவருக்கு வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கிண்டின சாதம், இந்த கிளறி கொடுக்குற சாதம் அது வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால் எப்போதுமே அவருக்கு குழம்பு, இந்த பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட செஞ்சு கொடுத்துருவேன். இந்த கிண்டின சாதம் மட்டும் செய்யவே மாட்டேன். மனசெல்லாம் உறுத்தலாகவே இருந்துச்சு. அவர் இல்லைம்மா அந்த டைமுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே கிண்டின சாதம் எடுத்துகிட்டு போனால் தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலையில் எழுந்து ஒர்க் பண்ணக்குள்ளே தான் தெரியுது, ஓகே அவர் சொன்னது கரெக்டு தான். அன்டில் அவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து இட்லி, தோசை அந்த மாதிரியுமே அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ வந்து ஒரு பாஸ்தா இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டுமே கேட்டேன் பாஸ்தா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பாஸ்தாவில் வந்து இந்த பீட்ரூட் சாஸ் வந்து அரைச்சி போட்டு வந்து செய்வேன். அந்த மெத்தட் தான் இன்றைக்கி வந்து நான் அவருக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை நல்லா உல வச்சுக்கிட்டேன். அதில் வந்து உப்பும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். பீட்ரூட், ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ஒன்றுமே வந்து போதுமானதாக இருந்துச்சு. அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தது, அந்த தண்ணி சேஞ்ச் ஆனது, இந்த ட்ராவல் அதிகமாக பண்ணது என்னன்னு தெரியல, பாடி ஒரு மாதிரி வீக்காகவே இருக்குது. அந்த கோல்ட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ட்ராவல்லாம் பண்ணோம்னா இந்த கை, கால், முகமும் சேர்ந்து வீக்கம் கொடுக்குது. அது ஏன்னே தெரியல. டாக்டர்கிட்ட சஜஷன் எடுக்கிறோம்னா அவங்க சொல்கிற ஒரே விஷயம் பிளட் லெவல் கம்மியாக இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சத்து சுத்தமாக இல்லை நம்ம உடம்புல. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. வேணால் இன்ஜெக்ஷன் மூலயமா நம்ம ட்ரை பண்ணலாம் சத்து ஏற்றுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தாலுமே அது எதுவுமே நம்ம உடம்புக்கு பத்த மாட்டுது அப்படின்றது தான் வந்து உண்மையாக இங்கே இருக்குது. நான் வந்து தேவையான பூண்டுமே வந்து நல்லா தொலி உரித்து எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைட் சாதம்லாம் என்ன ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம வந்து தண்ணிக்கு உல வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பாஸ்தா வந்து வேக வைக்கிறதுக்கு. அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு தண்ணியில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம முன்னாடியே போட்டோம்னா அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நான் அந்த பாஸ்தா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டேன். கல் உப்பு நான் முன்னாடியே போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்கலைன்னா பாஸ்தா வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே கண்டிப்பாக சேர்த்துக்கணும். தக்காளியை வந்து நான் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை செய்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த பீட்ரூட், பூண்டு, தக்காளி, இந்த 2 வரமிளகா இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் செய்கிறதுனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுக்கு வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். பச்சை வாசனையோடையே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இந்த 2 மெத்தடில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஹீட் வந்து ஆறுற வரைக்கும் வந்து டைம் கிடையாது. நான் இப்போ அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கேன். அதனால் நான் வந்து அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த பீட்ரூட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். வேணும் பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் உப்பு காயாது. அதனால் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும் அந்த காய்கறியில். இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சால் பெட்டராக இருக்கும். நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குல்ல.
நல்லா ரெட் பாஸ்தா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து கொள்ளு பருப்பு வந்து நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். கொள்ளு வந்து ரொம்ப உடம்புல கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும். வாரம் ஒரு தடவையாவது கொள்ளு எடுத்துக்கலாம். சரியான முறையில் வேக வச்சு சாப்பிட்றது கொள்ளு வந்து உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு குக்கரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எண்ணி ஒரு 3 விசில் வச்சோம்னா கரெக்டாக வெந்துடும். அது சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுட்டு நிறுத்திட்டு நம்ம ஃபுல் விசில் போனதுக்கப்புறமா அது எடுத்தால் சூப்பராக இருக்கும் கொள்ளு. எனக்கு வந்து இந்த ஒரு டைமில் எழுந்து இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்குது அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த 5-6க்கு மேலே தான் வந்து எனக்கு நல்லாவே தூக்கம் வருது. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு தூக்கம் வந்து பெருசாக இருக்க மாட்டுது. இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து எனக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து புது ஆஃபீஸ் மாறினதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறேன். காலைல 6 மணிக்கு போனார்னா நைட்டு ஒரு 10 மணி போல் தான் வந்து சார் வீட்டுக்கு வருவாராம். அவ்வளோ நேரம் வந்து நான் அவரை வந்து பார்க்காம அப்படியே இருக்கணும். எனக்கும் சரி, எங்கள் பாப்புக்குட்டாவுக்கும் சரி, சீரியஸாக வந்து ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஜாப்க்கு போகலே தெரியும், கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வேறு எங்கன்னா போகிற மாதிரி வரும், பிரிஞ்சிருக்கிற மாதிரிலாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிகிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை பற்றிலாம். பட் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது பிரிஞ்சிருக்கிறது கூட அந்த கணக்கில் வராது. காலை போயிட்டு ஈவினிங் வந்துடுறாங்க. அதையே நம்மளால் தாங்கிக்க முடியல. நிறைய பேரோட ஹஸ்பண்ட் வந்து இராணுவத்துக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. சீரியஸாக அவங்களாம் ரொம்ப பாவம். சாதம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதையும் நம்ம வடித்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்சதை குக் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பிஃபோர் மேரேஜோட ஃபுட் ஹேபிட் அப்படின்றது வந்து டோட்டலாக வேறு. என் ஹஸ்பண்ட்காக நான் வந்து நான்வெஜ் வந்து ஃபர்ஸ்ட் எவர் வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன். கையில் தொடமாட்டேன். அந்த கரண்டியை வச்சு எடுக்கிறது போடுறது டேஸ்ட்டே பார்க்காம கிட்டத்தட்ட நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து நான்வெஜ் சமைச்சு கொடுத்துருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது கேட்கக்குள்ளே இதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு வந்து தோணலாம். பட் சீரியஸாக ஒரு பியூர் வெஜிடேரியன் கிட்ட வந்து கேட்டு பாருங்களேன். ஒரு நான்வெஜ் வந்து திடீர்னு சமைக்கிறது சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அது சமைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் ஹஸ்பண்ட்காக வந்து ஐ டிட் இட் வெரி வெல். எனக்கு அவருக்காக குக் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து சாதம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதையுமே வடித்து விட்டுக்கலாம். நான் சாதத்தை வடித்து ஓரமாக எடுத்து வச்சிட்டேன், கொஞ்சமாக ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து இந்த பயிர் வேக போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே கரெக்டாக வந்து இந்த சிம்மில் வச்சதுக்கு அதுக்கும் 3 விசில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இந்த 3 அடுப்பு இருந்துமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கே நான் வந்து ஒரு 4:30 போல் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். ஆனாலுமே ஒரு 5:45 வரைக்குமே ஹெக்டிக்காக போய்கிட்டே தான் இருந்துச்சு ஒர்க்கு. இந்த ஒரு வெங்காயம் வந்து நான் பாஸ்தாக்காக தான் எடுத்தேன். இதில் நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் இன்னும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணேன். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தான். நம்ம ஆல்ரெடி அந்த தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறமா பீட்ரூட், வரமிளகா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்றதுனால நம்மளுக்கு இந்த ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டால் போதுமானது. உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரட், பீன்ஸ் இது கூட சேர்த்து நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டு அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். இதை வந்து நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் வந்து 6 to 10 வந்து ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. போகிறதுக்கு வரதுக்கு அந்த ட்ராவல் எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பிஸி ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வீடியோட எண்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாஸ்தா வேக வச்சுருந்தோம் இல்லையா, தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, வேக வச்ச தண்ணி நான் அதையுமே எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச தண்ணி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நல்லா திக்கான பால், தண்ணி எதுவுமே கலக்காமல் திக்கான பால் வந்து காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமினஸ்க்காக தான் வந்து நான் பால், அப்படி இல்லைனா அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி எடுத்துக்கணும்னு சொன்னேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, பொடியாக வச்சுருக்கேன் அந்த வெங்காயம், அதை போட்டு வந்து கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுருக்குறேன். அதுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பச்சையாக தான் வந்து இதை அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா குறையிற வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வைக்கணும். இல்லை இந்த ஆப்ஷன் சரி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்திங்கனாலும் டேஸ்ட் வந்து பெட்டராக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்தா எப்பயாவது தான் கொடுப்போம். பட் இந்த மாதிரியாக அவங்களுக்கு வந்து ரெட் பாஸ்தா அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது வந்து ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். பால் வந்து ஹஸ்பண்ட் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் நெய்பர்ஹுட் கிட்ட நான் இன்னும் பால் வாங்க ஆரம்பிக்கல. ஊருக்கு வந்ததே வந்து இன்ஃபார்ம் பண்ணலையா, கொஞ்சம் அப்படியே
உடம்பு கொஞ்சம் டல்லாக போனதுனால. ஸோ பாக்கெட் பாலே வந்து நான் போட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி போட்ட டீ தான் அந்த அன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இஞ்சி டீலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஏலக்காய் டீனா ரொம்ப பிடிக்கும். டீயை விட நான் காஃபி லவர் அப்படின்னே சொல்லலாம். எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து பிஃபோர் டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி. முன்னாடிலாம் நான் வந்து டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிற ஆளே கிடையாது. பட் ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி அடிக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டேபிள் இங்கே அரேஞ்ச் பண்ணது வந்து எனக்கு சீரியஸாகவே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக செஞ்சிட்டு இருந்தேன். டீ பாலில் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இஞ்சி போட்டோம்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து முறிஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் வந்து எனக்கு அதுக்கப்புறமா தெரிஞ்சது பாலில் இஞ்சி போடக்குள்ளே தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்குது, அந்த இஞ்சியோட காரத்தன்மை. அதுக்கப்புறம் டீ தூள் போட்டோம்னா சூப்பராக இருக்குது. இஞ்சி டீயோட லவ்வர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் எல்லாத்தையுமே நான் துளசி விட்டு தண்ணியில் வந்து ஊற போட்டிருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி செய்யலான்னா அந்த அளவுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ துருகி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா, நம்ம வந்து காலையில் எழுந்து சமைக்காமல் நம்மளுக்காக ஒரு ஆள் சமைச்சு கொடுக்க, சமையல் கூட வேணாப்பா, அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி ஆர் டீ போட்டு கொடுத்து நம்மளை எழுப்புனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சொர்க்கமே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் செய்வாங்க ஹஸ்பண்ட். என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது முடியல அப்படின்னா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து சர்மா எழுந்திரி டீ குடி, சர்மா எழுந்திரி கூழ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க. ஜாலியாக இருக்குது எனக்கு. நம்மளுடைய அந்த பீட்ரூட் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து பாஸ்தா எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாஸ்தாவோட மாய்ஸ்சரைஸே இருக்குதுன்னா ஓகே. பட் நம்ம கிளற வந்து அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அந்த பால் சேர்க்குறதோ, அப்படி இல்லைன்னா வந்து அந்த வேக வச்சிருந்தா அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்க்குறதோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து சீஸ் இருக்குது இல்லைங்களா, ஷீட்டு, அது யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். சீரியஸாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து சேர்க்கல. மேபி இந்த பிங்க் பாஸ்தாவுடைய ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக வேணும், அதாவது ரெட் பாஸ்தா பீட்ரூட் பாஸ்தாவோட ரெசிபி உங்களுக்கு தனியாக வேணுன்னா வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக வந்து போட்டேன். ஏன்னா இதில் வந்து நான் பிரித்து சொன்னதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா. கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன். வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கொள்ளு வந்து ஒரு 3 விசில் விட்டுருந்தேன். கொள்ளு வந்து இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொள்ளு சட்டா குதிரை பாலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நான் வந்து சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் எடுத்திருந்தேன். கரெக்டாக வெந்துருந்துச்சு. குழையவும் இல்லை, வேகாமையும் இல்லை, பக்காவாக இருந்துச்சு. வடித்து வச்சு இந்த சாதத்தை எடுத்தது தான் எனக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டைம் எப்படி ஓடிச்சுனே தெரியல. கடன்னு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மணி ஆயிடுச்சுமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. பெருசாக வீடியோஸ் வந்து கவர் பண்ணுற அந்த தாட்டே இல்லை. தயிர் வந்து நீங்கள் செய்யக்குள்ளே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கீங்களா இல்லைங்களா, அதில் வந்து தயிர் கலந்து செய்யக்குள்ளே நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் வரும். பாப்பா வந்து 5:30 போலயே வந்து எழுந்து வந்துட்டாங்க. அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாப்பாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக 6 மணிக்கு அவங்க வந்து எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பீட்ரூட் பாஸ்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சரி நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மேடம் சுத்தமாக தூங்கலை. அப்புறம் கேட்பீங்க நீங்கள் ஏமா இந்த மாதிரி முடிய பேய் மாதிரி விரிச்சு விட்டுருச்சுக்கன்னு சொல்லிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, அது ஈரம் காயெல்லாம் அதனால் ஓப்பன் பண்ணி ஹேராக விட்டுருந்தேன். பஸ்ஸில் நான் எங்கே போகிறேன்னா ஆரி ஒர்க் வந்து கிளாஸ் சேர்ந்துருக்கேன். ஃப்ரீ கிளாஸ் மாதிரி கவர்மெண்ட் வந்து இது நம்ம அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டும் நானும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் ஃபஸ்ட் டே கிளாஸ் போயிட்டு சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு வந்தால் எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன் பசங்க எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க கோயிலுக்கு படைக்கிறதுக்கு. ஸோ எங்கள் பாப்புக்குட்டி அவங்களோட சேர்ந்து செம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அந்த மிஷின் வாஷ்க்காக துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். கண்டினியூஸாக பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கூட என்னால் சரியாக கொடுக்க முடியல. மிஷின் வாஷ் மட்டுமே பண்ணி வச்சேன். பட் துணி காய போடுறதுக்குள்ளே எனக்கு டைம் கிடையாது. பயங்கர டயர்டு உடம்பு. போய் படுத்தாச்சு. மேடம் அவங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கர ஆட்டம். ஒரு பக்கம் தொப்பி, இன்னொரு பக்கம் கண்ணாடி அப்படின்னு போட்டுக்கிட்டு அவ்வளோ அட்டகாசம். எங்கள் பாப்புக்குட்டியோட டான்ஸ் வந்து பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்கள் இதோட வந்து பிடிச்சிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பொண்ணு சேனல் ஆரம்பிச்சிருக்கு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.